பொதுவாக மாநாடு அப்படின்னா எல்லாருடைய ப்ரெசன்ஸும் சண்டே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் இருக்கும் அப்படின்றது எல்லாரும் பிளான் பண்ணி அந்த டேட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பட் ஆகஸ்ட் 25 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டே வருது, அதாவது திங்கக்கிழமை வருது. ஸோ எதனால் இந்த ஒரு விசேஷம் அப்படின்ற பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம என்ன விஷயம் பேச போறோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற இருக்கிறது. ஸோ இது குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான் இருக்கேன். பொதுவாகவே விஜய் அவர்கள் இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை தொடங்கினதுக்கு அப்புறம் முதல் மாநாடுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் அக்டோபர் 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெற்றுச்சு. மிக பிரம்மாண்டமாக அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் பங்கேற்றாங்க. அதில் அவருடைய ஸ்பீச்சும் பார்த்தீங்கன்னா அனல் பறந்துச்சு. ஸோ அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்வேறு களத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை பார்க்க முடிஞ்சிச்சு. குறிப்பாக பரந்தூர் விமான நிலையத்துடைய பிரச்சனையாக இருக்கட்டும், மாணவ மாணவிகளுடைய கல்வி உதவித்தொகை அந்த விஷயமா இருக்கட்டும், அது பக்கம் கஸ்டடி டெத்தில் இறந்த அந்த வீட்டை சேர்ந்த நபர்கள் அனைவரையும் சந்திச்சு ஒரு சென்னையில் மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் களத்தில் இறங்கி மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தற்போது இந்த மாநிலத்தின் 2வது மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு தற்போது அறிவிச்சிருக்காங்க. இந்த என்ன இதில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இப்போ இந்த 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெறதே மிகப்பெரிய ஒரு விசேஷம் தான். பொதுவாக மதுரை அப்படின்றது சினிமாவாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு துறையை சேர்ந்த விஷயமா இருந்தாலும் மதுரையில் ஒரு விஷயம் சக்ஸஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வெற்றி நிச்சயம் அந்த கெரியர்லன்னு சொல்லுவாங்க. மதுரையுடைய மாநாடு பல திருப்பு முனைகளை அமைச்சிருக்கு அரசியல் வரலாறுலன்னு சொல்லுவாங்க. அதனால மதுரை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதுவும் தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைநகரங்களா இருக்கக்கூடிய தென் மாவட்டத்தின் தலைநகரம் அப்படின்னா அது மதுரைன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட மதுரையில் இந்த மாநில மாநாடு 2வது மாநாடு நடக்கப்படுறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லை, இதில் என்ன ஒரு விசேஷம் பார்த்தீங்கன்னா தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் அந்த கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் அந்த மாநில மாநாடுடைய தேதியை அறிவிச்சிருக்காரு.